ஒவ்வொரு மாத பௌர்ணமி நாளிலுமே சிவலிங்கத்திற்கு ஒவ்வொரு பொருட்களால் அபிஷேகமானது செய்யப்படுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. அப்படி ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் அன்னத்தால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுவது வழக்கமாகும். இது அன்னாபிஷேகம் அப்படின்னும் அழைக்கப்படுது. அந்த நாளில் குலைவாக வடித்த சாதத்தால் சிவலிங்கத்தை மூடி உலக உயிர்களுக்கு படியளக்கக்கூடிய சிவனுக்கு அதே அன்னத்தால் அபிஷேகம் செய்து பக்தர்கள் நன்றி கடன் செலுத்துவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. ஒரு அன்னாபிஷேகத்தை தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா கோடி லிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசனம் செஞ்ச புண்ணிய பலனானது நமக்கு கிடைக்குங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா சிவாலயங்களில் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் மட்டும்தான் ஈசனுடைய லிங்க திருமேனிக்கு அன்னாபிஷேகமானது செய்யப்படுங்க. இது வரைக்கும் நீங்கள் அன்னாபிஷேகத்தை தரிசனம் செஞ்சதில்லை அப்படின்னா அன்னாபிஷேகத்தை தரிசிக்க அடுத்த ஐப்பசி மாதம் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவிலில் வருஷத்திற்கு ஒரு முறை அல்லங்க மாசத்திற்கு ஒரு முறை அமாவாசை நாளில் அன்னாபிஷேகமானது நடைபெறுதுங்க. மாதந்தோறும் அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய அதிசய சிவன் கோவில் எங்கு அமைந்திருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் இல்லைங்க, மாதந்தோறும் அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய சிவன் கோவில் எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளம்பல் பதாஞ்சலி மனோகரர் திருக்கோவில் திருவாரூர் தஞ்சாவூர் சாலையிலிருந்து திருவாரூரிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடியது இந்த திருத்தலமாகுங்க. விளம்பல் அப்படின்னா திருவடி என்று பொருளாகுமாங்க. இறைவனுடைய திருவடியை காட்டிய தலம் என்பதனால இந்த பெயர் வந்ததாக சொல்லப்படுதுங்க. இங்கு இருக்கக்கூடிய சிவன் மண்ணால் ஆன சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு அருள்பாலிச்சிட்டு வராரு. மூலஸ்தானத்தின் முன்புறம் சிவன் திருவடி, நடுவில் லிங்கம், அதற்கு பின்னால் நடராஜர் என ஒரே சன்னதியில் சிவனுடைய 3 பரிமாணங்களை நம்மளால தரிசனம் செய்ய முடியுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா தீப ஆராதனை நேரத்தில் தீபத்தினுடைய ஒளி லிங்கத்தின் படும்போது லிங்கமே ஜோதி வடிவமாக காட்சியளிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த கோவில் முன்புறம் இருக்கக்கூடிய தீர்த்தம் அக்னி தீர்த்தம் அப்படின்னும் அழைக்கப்படுது. அமாவாசை நாளில் பக்தர்கள் முதல்ல இந்த தீர்த்தத்தில் தான் நீராடுவாங்களாமாங்க. அதற்கு பிறகு சாமியை தரிசனம் செய்வாங்களாம். கோபுரம் வாயில இருபுறமும் விநாயகரும் முருகரும் பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு வராங்க. முன் மண்டபத்தில் பதாஞ்சலி முனிவருடைய திரு உருவமானது அமைக்கப்பட்டிருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த தளத்தில் பதாஞ்சலி மற்றும் வியாக்கபாதர் இறைவனை வழிபட்டதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. மேலுமே பதாஞ்சலி முனிவர் தன்னுடைய உடலை பாம்பு வடிவமாகவும் வியாக்கரபாதர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கால்களை புலிக்காலாகவும் மாற்றி மணலில் லிங்கம் செய்து வழிபட்டதாக சொல்லப்படுதுங்க. அவர்களுடைய பக்தியை கண்ட சிவபெருமான் அவர்களுக்கு காட்சி தந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அஜப நடனம் ஆடி தன்னுடைய திருவடியை காட்டி அருள் புரிந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அந்த திருவடி ருத்ரபாதம் அப்படின்னும் அழைக்கப்படுது. அதனால தான் இங்கு அருள்பாலிக்கக்கூடிய சிவன் பதஞ்சலி மனோகரர் என்ற பெயரால் அழைக்கப்படுறாரு. மேலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசை நாளிலும் இங்கு சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகமானது நடத்தப்படுதுங்க. வேண்டுதல்கள் நிறைவேறியவுடன் சாதம் படைத்து இறைவனுக்கு சமர்ப்பித்து தங்களுடைய நேர்த்தி கடனை பக்தர்கள் செலுத்துவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் போன்றவை செய்ய முடியாதவங்க அமாவாசை நாளில் இங்கு வந்து அக்னி தீர்த்தத்தில் நீராடி அன்னாபிஷேகம் செய்து மோட்ச தீபம் ஏற்றி முன்னோர்களுக்கு மோட்சம் பெற வேண்டி பிரார்த்தனை செய்கிறாங்க. அதே போல் இங்கு அமாவாசை நாளில் விளக்கேற்றி வழிபட்டாங்க அப்படின்னா முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து தங்களுடைய தலைமுறைக்கு ஆசி வழங்குவதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. இந்த தல அம்பாள் மதுரா பாஷினி என்று அழைக்கப்படுறாங்க. மேலுமே சிவனுக்கு நெற்றிக்கண் இருப்பதை போல இந்த தல அம்மனுக்கு குளிர்ச்சியான நெற்றிக்கண்ணானது இருக்குதுங்க. இது
தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுது. 34 வகையான நலன்களை அருள் புரியக்கூடிய தேவியாகவும் இந்த தேவி அழைக்கப்படுறாங்க. அதனால தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வித்யா பீடம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த பகுதி மக்கள் குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கு முன்னாடி அம்மனுக்கு தேன் அபிஷேகம் செஞ்சு அந்த தேனை குழந்தைகளுடைய நாவலை தடவி கல்வி மேம்பட வேணும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திக்குவாய் பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அம்பாலை வேண்டினாங்க அப்படின்னா இந்த ஆலய அம்பாலால் அந்த பிரச்சனையானது குணமாகிவிடும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா தலை திருப்பிய நந்தி விஷ்ணுவனுடைய தலையில் சிவனுடைய திருவடி அமைந்து காட்சி தருதுங்க. யம சண்டிகேஸ்வரர் 2 ஐராவதங்களுக்கு நடுவில் மகாலட்சுமி 8 கைகள் கொண்ட துர்க்கை அம்மன் ராகு கேது தோஷ நிவர்த்திக்கு புகழ் பெற்றதாகுங்க இந்த காலையும். மேலுமே சிவன் திருவடி காட்டிய தலை என்பதனால இங்கு நவகிரக சன்னதி எதுவுமே இல்லை. இதுதான் இந்த கோவிலுடைய தனி சிறப்பாகவும் சொல்லப்படுது. மேலுமே இந்த ஆலயத்தில் புத்திர பாக்கியம் வேண்டி தசரதன் வழிபட்ட தலமாகவும் சொல்லப்படுதுங்க. தீராத நோயினால் அவதிப்படக்கூடியவங்க இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்து சிவபெருமானை வேண்டி கொண்டாங்க அப்படின்னா தீராத நோய் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. தெய்வங்கள் அனைத்திற்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான் ஆவாருங்க. அதனாலேயே சிவபெருமானுக்கு மகாதேவன் என்ற திருநாமம் வந்ததாக சொல்லப்படுது. அதே போல உலக உயிர்கள் அனைத்துமே உற்பத்தி ஆவதிலையும் அதனை ஒழுங்குபடுத்துவதிலும் சிவபெருமானுக்கு முக்கியத்துவம் இருப்பதாக சொல்லப்படுதுங்க. ஆதியும் அந்தமும் இல்லாதவராகவும் அனைத்திற்கு அப்பாற்பட்டவர் என சிவபெருமான வேதங்கள் போற்றுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய அருள் இருந்தால் தான் பிறப்பு இறப்பு இல்லாத முத்தின் நிலையை நம்மளால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. சிவனுடைய அருளை பெறுவதற்கு முனிவர்களும் ரிஷிகளும் பலாயிரம் ஆண்டுகள் தவம் செய்ததாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அப்படி தவம் செய்வது சாத்தியமில்லாத ஒன்றாகுங்க. அப்படின்னா சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேடிக்கொண்டு தாங்க இருக்கிறாங்க. ஆனால் நம்ம சில விஷயங்களை செஞ்சாலே போதுங்க, சிவபெருமானுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம முதல்ல பக்தி செய்ய வேணுங்க. முழுமையாக சிவபெருமான சரணாகதி அடைவதும் சிவபெருமானுடைய அருளை நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்க மிகச்சிறந்த வழியாக சொல்லப்படுதுங்க. அதே போல் சிவனுடைய மந்திரங்களை அதுலேயும் குறிப்பாக பஞ்சாஷ்ட மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை நம்ம தினமுமே உச்சரிக்க வேணுங்க. இப்படி செய்வதனால சிவபெருமானுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய திருநாமங்களை நம்ம மீண்டும் மீண்டும் உச்சரிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு சிவ குணங்களானது நமக்குள்ள வர தொடங்கிவிடுங்க. அதே போல் நம்மளால் சிவத்தை உணரக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் போது சிவபெருமானுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. சிவ வழிபாடு செய்வதும் சிவனுடைய லிங்க ரூபத்திற்கு தொடர்ந்து நம்ம பூஜைகள் செஞ்சுட்டு வந்தோம்னா ஆன்ம பலமானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் லிங்கத்திற்கு பால் தயிர் தேன் தண்ணீர் சந்தனம் போன்றவற்றால் நம்ம அபிஷேகம் செய்தும் பூக்களை படைத்து நம்ம அர்ச்சனை செய்ய வேணுங்க. பூஜைகள் செய்வது போன்றவற்றை நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா சிவபெருமானுடைய மனமானது குளிரும் அப்படின்னும் சொல்லப்படுது. சிவலிங்கம் என்பது சிவனுடைய அருவுருவமாகுங்க. இதனை அபிஷேகம் செஞ்சு நம்ம வழிபடுவதனால சிவனுக்கு ரொம்பவே நெருக்கமானவர்களாக நம்மளாலையும் மாற முடியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. சிவனுடைய அருளை விரைவாக பெறுவதற்கு மிகச்சிறந்த வழியாக சொல்லக்கூடியது ருத்ராபிஷேகமாகுங்க. சிவன் என்றாலே இன்பத்தை வழங்கக்கூடியவர் என்று பொருளாகுமாங்க. மேலுமே காதல், திருமணம், மகிழ்ச்சி, செல்வம், சக்தி, ஞானம் போன்றவற்றை வழங்கக்கூடியவராகவும் சிவபெருமான் இருக்கிறாரு. அதே போல் எளிதில் நம் மனம் மகிழ்ச்சி அடைந்து பக்தர்களுக்கு அருள் செய்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடியவரும் சிவபெருமான் தாங்க. மேலுமே ருத்ராபிஷேகம் சிவனை மகிழ்விக்க செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான பூஜையாகுங்க. சிவபெருமானுக்கு விருப்பமான மிக நீண்ட சடங்குகளில் ஒன்றாக சொல்லக்கூடியது இந்த ருத்ராபிஷேகமாகுங்க. நம்ம ருத்ராபிஷேகம் செய்வதும் அந்த யாகத்தில் கலந்து கொள்வதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்க வழிவகுக்கும், சிவபெருமானுடைய அருளை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா சிவபெருமான அபிஷேக பிரியர் அப்படின்னு அழைப்பாங்க. பலவிதமான பொருட்களால் சிவபெருமானுக்கு அபிஷேகமானது செய்யப்படுங்க. அவரை குளிர்விப்பது அவருக்கு ரொம்பவே விருப்பமான ஒன்றாகவும் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே பால் தேன் மஞ்சள் சுத்தமான தண்ணீர் கொண்டு நம்ம அபிஷேகம் செய்வதும் வில்வத்தால் அவருக்கு அர்ச்சனை செய்வதும் சிவபெருமானுடைய அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க. கங்கை நீரால்
சிவனுக்கு அபிஷேகம் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.